வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் காமெடி ட்ராமா மூவியை ரிலீஸ் ஆயிருக்க சும்மா படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க SP ஹோசிமின் அப்படின்றவர். அண்ட் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க சிவா, பிரியா ஆனந்த் அண்ட் வந்து தொசிரோ அப்படின்ற ஒரு சுமோ வீரர். அண்ட் இந்த படத்தை சதீஷ், VTV கணேஷ், யோகி பாபுலாம் மேலும் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு காமெடியாக வந்திருக்கு இல்லையா அப்படின்றத ரிவ்யூவில் பார்ப்போம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ சுமோ இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசிஆரில் இருக்கிற ஒரு கிளப்பில் ஒரு ட்ரெயினியாக இருக்கிறாரு சிவா அவர்கள். அப்போது அந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடல்லேருந்து ஒரு உருவம் வருது. அதுதான் அந்த சுமோ வீரர். ஸோ இந்த சுமோ வீரர்ன்ற அவரை பற்றி யாருன்னு எனக்கு தெரியாது. அவருக்கு வந்து நினைவுகள்லாம் இல்லை. ஸோ அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நினைவை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு சிவா அவர்கள். ஒரு கட்டத்தில் அவர் வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அவர் ஒரு சுமோ வீரர்ன்றது தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ எப்படி அந்த சுமோ வீரரை கொண்டு போய் ஜப்பானில் விட்டாரா இல்லையான்றதை கதையை நோக்கி இந்த படம் நகரப்படுது. ஸோ அதுக்கப்புறம் ஏற்படுற விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய கதையாகவும் அமையுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசும். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜீவ் மேனன் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி. லாங் பேக் அப்புறம் இவர் வந்து இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். ஆனால் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது ஒரு லாங் பேக்காக இருந்தது. ஒரு 4 to 5 years முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது. இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரிச்சாக, டாப்பாக, முக்கியமாக அந்த சுமோ அப்படின்ற கதைக்களம் இருக்குன்னு தெரியுங்களா, அந்த ஆடுகளமும் சரி, அதுக்கு உண்டான சினிமாட்டோகிராஃபி, ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக வந்து அதோட குவாலிட்டி, நான் வந்து ஒரு பெரிய கேமராமேன்டா அப்படின்ற மாதிரி குவாலிட்டி கொடுக்குற அளவுக்கு ராஜீவ் மேனனோட சினிமாட்டோகிராஃபி செம்மையாகவே இருந்தது. அதுக்கேற்றாருக்கினாங்க பிரவீன் கேஎல் அவர்களுடைய எடிட்டிங் கட்டும் சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி இந்த ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அண்ட் நிவாஸ் கே பிரசன்னா அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக வந்து ஒரு 2 பாட்டு கேட்குற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது இந்த படத்துக்கு. அதுமாதிரி பின்னணி இசையும் சரி, முக்கியமாக சுமோ அந்த கதைக்களத்துக்கும் சின்ன சின்ன காமெடி சீக்வன்ஸுக்கும் இந்த படத்தினுடைய பின்னணி இசை அவர் நல்லா இருந்தது. இதுதான் இந்த படத்தினுடைய பாசிட்டிவாக நான் பார்க்குறது. சரி, இந்த படத்தில் பாசிட்டிவ் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த படத்தில் காமெடி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த கதைக்களம், இந்த கண்டென்ட்டை வச்சு நல்லாவே காமெடி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த படம் லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோமாளி படத்தினுடைய கதைக்களம் மாதிரி தான். கோமாளியில் வந்து பழசை மறந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி இந்த இடத்துக்கு இப்போ ரியாலிட்டி கொண்டு வராங்கன்ற காட்டுவாங்களா, அதே மாதிரி தான் இது லிட்டரலி. இவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வேறு, அதாவது சுமோ வீரர் வேறு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த கண்டென்ட் நல்ல ஒரு கண்டென்ட். ஸோ அந்த கண்டென்ட்டை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டென்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க, பட் காமெடியை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. படத்தில் காமெடி எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருந்தது. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ட்ராகியாக, ரொம்ப லென்த்தியாக போகுது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் நல்லாவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சுமோ அப்படின்ற ஒரு இடம் மட்டும்தான், சுமோ ப்ராக்டிஸு, சுமோவோட ஃபைட் போடுறது, அப்புறம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அது மட்டுமே இந்த படத்தில் நல்லா ரசிக்க முடியாது இருந்தது. ஆனால் படத்தில் நாம் வந்து பார்க்கணும்னு நினைக்கிற காரணம் என்னென்னா, சிவா இருக்கார், யோகி பாபு இருக்கார், சதீஷ் இருக்கார், VTV கணேஷ் இருக்கார். முக்கியமாக இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும்போது அப்போ காமெடி நிறையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ஏமாற்று போகிறதுக்கான சான்ஸ் நிறையாவே இந்த படத்தில் இருக்குது. அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய ப்ராப்ளமே ஆகுது. அதேமாதிரி இந்த படத்துக்குடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் சரி, பெருசாக ரசிக்கும்படியாகவும் இல்லை பெருசாக ஈர்க்கும்படியாகவும் ஸ்க்ரீன் பிளே பெருசாக அமையலை. ரொம்ப ட்ராகியாக போகுது, ரொம்ப அப்படியே லென்த்தியாகவும் போகுது. சரி, அடுத்த மாதிரி எந்த ஒரு கதைக்களமோ எந்த ஒரு விஷயங்களுமோ எந்த ஒரு சீனுமோ இந்த படத்தில் அமையலை. அதுவுமே இந்த படத்தினுடைய பெரிய பிரச்சனையாகவும் அமையுது. ஸோ முக்கியமாக இந்த படத்தில் பேச வேண்டியது வந்து சிவா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த மாதிரி இந்த படத்தில் ஃபீல் ஆகுது. எப்பயும் போல் இந்த ஒன்லைன் காமெடி அடிச்சு போவார். ஆனால் இந்த படத்தில் அது கூட இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு சில காம்பினேஷன்ஸான காமெடி நல்லாயிருக்கு. சதீஷ் காமெடிலாம் வந்து கிட்டத்தட்ட இரிட்டேட் ஆகிடுச்சு. யோகி பாபும் சரி, இப்போது சும்மா பேச்சுக்குன்னு ஒரு காமெடி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாரும் காமெடியுமே வந்து பெருசாக படத்தில் பெருசாக இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கண்டென்ட்டாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் செகண்ட் ஹாஃப்ல நடந்தது. மற்றபடி படம் மொத்தமாக ஒரு ரசிக்கக்கூடிய படமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரசிக்கக்கூடிய படமாக நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணல. ஸோ இந்த படம் எங்கே ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல. மேபி OTTயில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்து தெரியுமா கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி தான். ஸோ இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 2.5. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சா நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஸ்டே வித் மீ FDFS வித் மோஹி.